ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக நம்மளுடைய விலாக்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் வரும். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இனிமேல் ரெகுலராக நம்மளை வந்து லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் போடுவோம். எஸ்பெஷலி விமென்ஸ் வீட்டிலருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றது தான். ஏன்னா நான் என்ன செய்கிறேனோ அதை தான் சொல்ல போகிறேன். நமக்கான ஃபேக் ஐடிஸ் எதுவும் கிடையாது. அதாவது ஃபேக் ஐடியாஸ் வியூஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆகாத விஷயத்த சொல்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் எதுவுமே இருக்காது. மார்னிங் 5:30 6 நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு இஞ்சி டீயை போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பால் வாங்க கிளம்பியாச்சு. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு மளிகை கடை வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு கிளாத் பேக்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். ஆரி ஒர்க்கு, டைலரிங் ஒர்க்கு, ப்ளஸ் இப்போ ஹோம் பேக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் சாக்லேட்ஸும் நம்மக்கிட்ட உண்டு. ப்ரௌனிஸும் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் பண்ணி கொடுக்குறோம். சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரௌனிஸ் வந்து நம்மக்கிட்ட கொரியர்ஸ் உண்டு. இப்போது ரீசெண்டாக குக்கீஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு புளியோதரையும் கொஞ்சமாக வந்துட்டு இந்த கலர் வத்தல் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிடுவோம் இல்லையா, அதுவும் தான் செஞ்சுருந்தேன். கடையை வந்துட்டு 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஒரு 1 hour இருப்பேன். அப்புறம் பாட்டி வருவாங்க. அவங்கள விட்டுட்டு உள்ளே வந்துட்டு லஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு பசங்களை கிளப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப கடைக்கு வந்துடுவேன். மார்னிங் ஒரு டீ குடித்தேன் அப்படின்னா இப்போது ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு டைம் டீ குடிப்பேன். மார்னிங் நான் டீ குடிக்கும்போது யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுப்பேன். இப்போது பாட்டி ஹஸ்பண்ட் எல்லாேருக்கும் போட்டுட்டு சைட் பை சைட் குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த புளியோதரை செய்யும்போது ஒரு பொடி ரெடி பண்ணி போடுவேன். அது ரொம்பவே ஸ்மெல் நல்லாயிருக்கும். காஷ்மீரி சில்லி, மிளகு, சீரகம், காஞ்ச கொத்தமல்லி, கடலைப்பருப்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும். அந்த கலர் கொடுக்கும். காஷ்மீரி சில்லியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு. நல்லா பொரிஞ்சு வரும்போது புளி கரைசல், உப்பு, மஞ்சத்தூள் போட்ட கலவை அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இந்த பொடியை போட்டு நல்லா சுண்ட வச்சோன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த கலர் வத்தல் வந்துட்டு நான் ஹோல்சேலாக தான் வாங்குவேன் எப்போவுமே. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். இந்த மாதிரி மளிகை ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட கோலமாவு கூட அவைலபிள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள். எல்லாமே நம்மக்கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு கொரியர் உண்டு. இந்த கலர் வத்தல் ரொம்பவே பசங்களுக்கு பிடிக்கும். இந்த புளி சாதம், காரக்குழம்புலாம் வைக்கிறப்போ இப்படி கொடுத்துருவேன். வெரைட்டி ரைஸ் செய்கிறப்போ ஆம்லேட், எக்கு அந்த மாதிரி கொடுத்து விட்டுருவேன். மேக்ஸிமம் லஞ்சு ரொம்ப ஸ்பெஷலெல்லாம் செய்கிற மாதிரி இருக்காது. சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா கடையும் பார்த்துட்டு குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி 8:50 போல் அப்படின்னா கேட்டும் சாத்திடுவாங்க. கூப்பிட்டு போய் விடவும் ஆட்டோ அந்த வேன்லாம் கிடையாது. நான் தான் கூப்பிட்டு போய் விடணும். ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிள் குக்கிங் ரெசிபிஸ் தான் நம்மக்கிட்ட மதியத்துக்கு. இதில் கொஞ்சமாக ரைஸ் ஆற வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு புளித்தொக்கையும் சேர்த்து நல்லா கிளறிட்டேன். நல்லா உதிரியாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிங்க அப்படின்னா சூப்பராக புளி சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்தலும் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுதான் பிளான் பண்ணேன். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு மாற்றிட்டு வத்தலை பொரிச்சிட்டேன். 2 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு பசங்களை கூப்பிட்டு போய் விடுறதுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 minutes தான் ஸ்கூலு. ஸ்கூட்டிலே கூப்பிட்டு போய் விட்டு வந்துடுவேன். ஈவினிங்கும் நானே போய் கூப்பிட்டுப்பேன். பாப்பா வந்துட்டு 4.5 வயசு தான் ஆகுது. இப்போது யூகேஜி படிக்கிறாங்க. ஸோ ஆட்டோலாம் அவங்க தனியாக வந்து பேக் எடுத்துகிட்டு ஏற மாட்டாங்க அப்படின்றது ஒரு பயம். ப்ளஸ் குழந்தைங்களோட சேஃப்டி, நம்ம யாரையோ நம்பி இருக்கிறதுக்கு நம்மளே கூப்பிட்டு போய் விட்டுலாம் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம அப்படின்றதுனால தான் நானே கூப்பிட்டு வந்துடுவேன். பசங்க 2 பேரும் பின்னாடி இருக்காங்க. இதே மாதிரி நம்மளுடைய விலாக்ஸ் தொடர்ந்து வரும். உங்களுக்கு எதுவும் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நம்மக்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி உங்களுக்கு எதுவும் வேணும் டீட்டெயில்னாலும் சொல்கிறேன். காமர்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நைட்டிஸ், ரெடிமேட் சுடிதாஸ், குர்த்திஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரௌனி வந்து நம்மக்கிட்ட 1/2 kg, டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட்லாம் 400, அதாவது 399 தான். கிளாசிக் ப்ரௌனி 299 தான். வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.